ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நான் ஒரு சில விஷயங்களை வந்து நைட்டு நான் போய் தூங்குறதுக்கு முன்னாடி என்னோட ரூட்டீனில் வந்து ஃபாலோ பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரூட்டீனை தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இந்த ரூட்டீன் எல்லாமே டெஃபினட்டாக வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரூட்டீன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம நீங்கள் வந்து ஆல்ரெடி இதில் ஏதாச்சும் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை இதை விட பெட்டராக ஏதாச்சும் ஒரு ரூட்டீன் வந்து இருந்ததுன்னா அதையுமே வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நான் முதல்ல பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பாதாமை வந்து தண்ணியில் ஊற வைக்கிறதா ஃப்ரெண்ட்ஸ். அதை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு மார்னிங் ஏஞ்சி எம்டி ஸ்டொமக்கில் 4 பாதாம் நான் கன்சியூம் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெகுலராக கன்சியூம் பண்ணிட்டு வருவேன். இதனால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஹேர் ஃபாலுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்குமே ரொம்ப ஹெல்த்தியான ஒன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட என்டையர் பாடிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதாம் கன்சியூம் பண்ணுறதால ரொம்பவே நல்ல விஷயங்கள் நிறைய ஏற்படும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் நீங்கள் இதை வந்து எத்தனை பேர் ட்ரை பண்ணுறீங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நான் ஃபாலோ பண்ணுற ரூட்டீனில் செகண்ட் ரூட்டீன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஸ்கின் கேர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கின் கேர் வந்து நைட் டைமில் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னோட ஸ்கின்க்கு நைட் டைம் தூங்குறதுக்கு முன்னாடி என்ன அப்ளை பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, மினிமலிஸ்டில் இருக்கிற நியாசினமைட் சீரம் அண்ட் தென் அதே மினிமலிஸ்டில் இருக்கிற விட்டமின் மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறமா கடுக்காய் என்னோட கண்ணுக்காக யூஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நியாசினமைட் சீரமை 2 டிராப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு மேலே அதிகமாக எடுக்கக்கூடாது, 2 டிராப்ஸ் எடுத்து என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டு அதை நல்லா ஸ்க்ரப் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே நான் எப்படி அப்ளை பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு காட்டன் பேடும் இல்லாமல் என்னோட ஃபிங்கர்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி இதை ப்ராப்பராக நான் என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்ளை பண்ணுறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஃபேஸில் இருக்கிற ஆயில் எல்லாமே ரொம்பவே கண்ட்ரோல் ஆகும். செகண்ட், நான் என்னோட ஃபேஸ்க்கு என்ன அப்ளை பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மினிமலிஸ்டில் இருக்கிற மாய்ஸ்சரைசர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நீங்கள் சீரமாக ஒன்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் அதை விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாய்ஸ்சரைசர் எடுத்து உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ண ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஸ்கின் டைப் வந்து ஆயிலி டைப்ன்றதுனால நான் மார்னிங்கில் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஸ்கின் ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி ஆயிலியாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால நான் என்னோட ஸ்கின் ரூட்டின் எப்படி மாற்றிட்டேன்னு கேட்டிங்கன்னா, நைட்டில் வந்து மாய்ஸ்சரைசர் வந்து நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லாவே ஒரு பெட்டரான ஒரு ரிசல்ட்ஸ் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, சீரம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு மேலேயே வந்து மாய்ஸ்சரைசரை ஜஸ்ட் என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நான் எப்படி சீரமை ஸ்க்ரப் பண்ணணும் அதே மாதிரி ஜஸ்ட் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மாய்ஸ்சரைசர் எடுத்துட்டு என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதனால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, மார்னிங் நீங்கள் ஏஞ்சி ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்போ என்ன ஆகுனா, ஃபேஸ் வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசரான ஒரு ஃபீலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் ட்ரைனஸுமே இல்லாமல் நல்லா ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமான விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், என்னோட டார்க் சர்க்கிள்ஸை வந்து வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணுற கடுக்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நான் மஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். எனக்கு டார்க் சர்க்கிள்ஸ் அதிகமாக இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு டார்க் சர்க்கிள்ஸ் மோஸ்ட்லி இருக்காது. ஸோ பட் இருந்தாலுமே அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இதை நான் ரெகுலராக என்னோட ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுவேன். அதாவது நீங்கள் என்னென்னா கடுக்காய் எடுத்து நல்லா வந்து அதை கல்லை வந்து நல்லா குழைச்சி என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், அதை நீங்கள் உங்களோட 2 கண்ணுலையுமே வந்து ப்ராப்பராக அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் அதை வாஷ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதனால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதை ரெகுலராக யூஸ் பண்ண உங்களுக்கு நல்லாவே வந்து டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகிறத விசிபிளாக நீங்கள் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை 20 மினிட்ஸ்க்கு மேலே உங்களோட கண்ணில் நீங்கள் வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஓவர் நைட் நீங்கள் வைக்கிறப்ப என்ன ஆகுனா, அது காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மாதிரி கண் வந்து ஒரு மாதிரி டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நீங்கள் வந்து 20 மினிட்ஸ் கழிச்சு இதை ப்ராப்பராக நீங்கள் வாஷ் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து மஸ்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தேர்ட் விஷயம் நான் மறக்காம பண்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய நெக்ஸ்ட் டேக்கான ஸ்நாக்கை முன்னாடி நாள் நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் ஸ்நாக்ஸாக எடுத்துகிட்டு போவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த என்டையர் டேல நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுறப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கிறப்போ என்னன்னா உங்களால் வந்து மீல் எடுக்கிறத வந்து கொஞ்சம் டிலே பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே வந்து மோஸ்ட்லி ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் நெக்ஸ்ட் டேக்கு ப்ரிப்பேர் பண்ணி வைப்பேன். அண்ட் ஃபைனலாக நான் பண்ணுற எந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் என்ன வியர் பண்ண போகிறீங்களோ அதை முன்னாடி நாள் நைட்டே ப்ராப்பராக எடுத்து வச்சுருங்க. இதை நான் சொல்கிறத விட நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து வேறு லெவலில் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்குள்ளே வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. மஸ்ட் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இதில் நீங்கள் எதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரீசெண்டாக சொன்ன மாதிரி என்னன்னா, வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராமில் நம்மளோட நியூ சேனல் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அப்கமிங்கில் வந்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து 1 by 1 வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.